2 இட்லி தட்டுக்கு 3 இட்லி துணியா? வாங்க எதுக்குன்னு பார்க்கலாம். இட்லி தட்டை துணி மேலே வச்சு 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. சென்டர்லையும் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. சுத்தியும் தையலை போட்டுக்கோங்க. துணியில் இருக்கிற பிசுறு வெளியே வரும், அதுக்காக சுற்றியும் தையலை போட்டுக்கோங்க. சென்டர்லையும் தையலை போட்டுக்கோங்க. இது மாதிரி 3 துணியையும் ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதித்ததும் இட்லி தட்டில் மாவை ஊற்றி பாத்திரத்துக்கு உள்ளே வைங்க. இட்லி வேகும்போது மேல் தட்டில் இருக்கிற ஆவி தண்ணியானது அடித்தட்டில் இருக்கிற இட்லி மேலே விழுந்து கொசன்னு ஆயிரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் அடித்தட்டில் இருக்கிற மாவு மேலே துணியை போட்டு மூடி வைக்கிறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மஹீஸ் எவர்கிரீன் லைஃப் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.